வா ஐயோட ட்ரெயின் போறத பார்த்தாலே ஒரு மாதிரி ஜாலியா இருக்குது. அவ்வளவுதான் ட்ரை அவுட் சீன். யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற? எல்லாருமே இந்த தடவை வா. இந்த தடவை மாஃபியா ட்ரை அவுட்ஸ்லயே கொடூரமான ட்ரை அவுட்ஸ் சாவுதான். நரேன் உங்க கெஸ் என்ன இந்த மேட்ச்? ஃபர்ஸ்ட் மேட்ச் இல்லமா ஐவரி மாஃபியா. ஏன் ஜூஸ் எடுக்க மாட்டானா? ஜூஸ் அதான் ரெண்டு பேத்துல யாரும் ஒருத்தங்க எடுப்பாங்க. இங்க சர்வேல இருக்கா? சர்வேல எடுக்க மாட்டானா? தெரியல பாப்பா. சோலோ வேற எவன் எப்படி காதல் அடிப்பானே தெரியாது. எவன் எங்க இருந்து வந்து சொரலன்னு தெரியாது. 15 கிலோ சிக்கன் அடிக்கிறதெல்லாம் ஐயோ அது இந்த களம்ல கொஞ்சம் கடினம்னா பாப்போம். ஈவெண்ட் எவன் வந்து டாமினேட் பண்றானோ அவங்க கிட்ட இருக்கு. ஐவரி மாஃபியா ஈவெண்ட்டுக்கே போல. வேற யாரு ஈவெண்ட் தான் போறான். அவன் ரெண்டாவது ஈவெண்ட் போறான். ஐவரி ஜூஸ்லாம் வேற ரெண்டாவது ஈவெண்ட்டுக்கு போறானு. ஐயோ உள்ள போக முடியாம போச்சேன்னு எனக்கு மனசு வருத்தமா இருக்குது. ஒரு மேட்ச் விட்டுட்டேனே. இந்த மேட்ச் நான் ஜெயிச்சதுன்னா என்ன பண்றது? சோ சாட். 15 கிலோ அடிப்பியா நீங்க? அவ்வளவு நம்பிக்கை இருக்கானே அவனுக்கு? பாருங்க ஸ்கையோபி மேல ஒரு கண்ணு வைங்க. அவன் வந்து ஒரு சோலோ நம்பர் 1 நின்று அழைத்து கொண்டு இருக்கான். ஸ்கையோபி மேல ஒரு கண்ணு போடுங்க. டோனி இஸ் லைவ். எங்க? டோனி 2 கில். டோனி 2 கில். ஓ நோ. டோனி 2 கில். கன்லாம் எடுக்க முடியுது. ஆமா ஆமா அந்த இந்த ஈவென்ட்ல வந்து இது எடுக்க முடியாது இல்ல. கன் லோட் ஆகாது. இந்த தடவை வார 3 கில். ஆனா இது ஒரு சரியான ஈவென்ட். நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிளேயர்ஸ்லாம். ஏன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஈவென்ட்டா இருக்கும். இதுலதான் காதா இதா மாதிரி தான் இல்ல ஜெயிண்டா மாதிரி மடக்கு மடக்கு ஆமா ஆமா எல்லாமே இருக்கு. பீமராஸ் போடலாம். அப்புறம் இது போட்டு அடிக்கலாம். பிஸ்கா போட்டு அடிக்கலாம். அதுல S12K ஹிட் அப் இருந்துச்சுன்னா நான் சரி அதுல போய் ஆடுவோமேன்ட்டு போனேன். கடைசியில பார்த்தா ஐடி லெவல் கம்மி. நீங்க சொல்லி தான் நான் பாக்குறேன். இதெல்லாம் உன்னோட தப்பு. இதுல என்ன சிரிப்பு வேண்டி இருக்குது? செருப்பு தான் இருக்குது இதுல கவனிக்கிறதுக்கு. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அதிகமான கில் சார் வச்சிருக்காங்களா அவங்கள பாருங்க. இதே பண்ணாதீங்க. யார் வந்து செகண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஹேஸ் பாத்துக்கிறேன். நீங்க செகண்ட் ஹேஸ் பாத்துக்க. அந்த மாதிரி அதிகமான கில் இருக்கவங்க மட்டும் பாருங்க. திறமைக்கு மட்டும் பரிசு கொடுங்க. வேற யாருக்கும் வந்து இந்த உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காதவங்க பாத்துட்டு இருக்காங்க. எம்எல்ஜி கோகு இப்ப எல்லாரும் 2 கில்ல இருக்காங்க. 2 கில்ல. ஐவரி எம்எல்ஜி கோகு 3 கில் இருக்காங்க. எம்எல்ஜி கோகு ஆமா கோகு ஒரு 3 கில். ட்ரெயினுக்கு ஓரமா ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறான். பக்கத்திலே இருக்கிறான் யாரு? ஓகே டோனி. ஐவரி மாஃபியா 3 கில். ஐவரி மாஃபியா 3 கில். என்ன ஆகுது? ட்ரைஅவுட்ஸின் அதிகமான வெற்றி ட்ரைஅவுட்ஸின் அதிகமான வெற்றி என்ற ரெக்கார்டை வைத்திருக்கும் ஐவரி மாஃபியா மறுபடியும் ரெக்கார்டில் மறுபடியும் ஒரு மெடலை சேர்த்துவானா? ஐவரி மாஃபியா பக்கத்திலே ஒருத்தர் இருக்கான். இல்ல 3 கில். இப்போதைக்கு வேற யாரு? 4 கில். டோனி 4 கில். டோனி 4 கில். ஐயோ ப்ரோ 60 லெவலா ப்ரோ? ப்ளீஸ் நெவர் டு ரேங்க் புஷ் ப்ரோ. ஐ டு பிராக்டிஸ் எவ்ரி சிங்கிள் டே. ப்ளீஸ் டோன்ட் கிக் மீ. எல்லாருமே லெவல் 60 தான். ஷேடோ எக்ஸ்ஆர் லைவ் ப்ரோ 60 தான் வந்துரு. 60 இல்லைன்னா வெளியே நின்று. அவ்வளவுதான் முடிச்சு. சிம்பிள். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். 60 லெவல் கன்ஃபார்மா இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ரூல் தான். யாருக்கும் ரூல் வளர்க்க மாட்டோம். பீட் டெஸ்ட்ல ஒரே ஒரு இதுதான் ரூல். என்னைக்கும் வளைக்கப்படாது. மாரியஸ் லைவ் நோக்கி டோனி போயிட்டு இருக்கான். மாரியஸ் லைவ் நோக்கி டோனி போயிட்டு இருக்கான். இந்த ட்ரைஅவுட்ஸ்ல ஆனா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. எல்லாருமே கொடூரமான ஆட்டக்காரர்கள். எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. எல்லாரும் ரொம்ப நாளா வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. வேற இத்தனைக்கும் என்ன இது மாஸ்க் காட்டுக்கிறான். டோனியோட வாட்டம் ஆரம்பித்ததா? டோனி ஐயோ என்னன்னு சொல்றான்? இங்க பாரு பறந்து போறான். அவ்வளவு 5வது கில். 5வது கில். எஸ்ஓபிடிஎஸ்க்கு ஒரு அருமையான தரமான பிளேயர் மாட்டிக்கொண்டானா? ஓ நோ गाइस. ஜெயிச்சானா பிடிஎஸ்ல தூக்கி போட்டுருவனே டோனிய கிருட்டுன்னு. எம் என்ற பையன் கூர்மையான மூக்கு. பிடிஎஸ் ஓடிரு அப்படின்றேன் நானு. எஸ்ஓபிடிஎஸ் கடக்கா கொடுத்துருவேன். பிடிஎஸ் கிளம்பிடு அப்படின்றேன். ஒரு 15 கில் மட்டும் அடிச்சானா போதும். நோவா இஸ்லைங் 3 கில் இருக்காரு. இப்போதைக்கு செகண்ட் ஹையஸ்ட் கில். ஐயோ டோனி என்ன அப்படி மரண மாஸ் காட்டுக்கிறான். நல்லவ. மெடிஷனுங்க மெடிஷனை பாருங்க. 6 கில். மெடிஷன் போட்டான்.
மெடிசன் அகால மரணம் பரிசீலிக்கப்படுகிறது. ஐயோ, டோனியா மெஜிஷியனான்னு பார்த்தா மெஜிஷியன்ல டோனி தான் ஆயிப்போச்சு. ஆகா 69 பண்ணி விட்டார், முடித்து விட்டார், மரணம் அடைந்து விட்டார். டொட்டோ எத்தனை கில்? 2 கில்லு. டொட்டோ ரியல் நேம்ல வந்தா கில்லே அடிக்க மாட்டான், அதுதான் ஒரு பிரச்சனை. ஃபேக் ஐடியில போய் ஆக்கப் குடுத்துட்டு வந்தா மட்டும் தான் ஆடுவான். டொட்டோ 3 கில் எடுத்திருக்கான் இப்போதைக்கு. டோனி 6 கில்லு. செகண்ட் ஏஸ் கில் யாருப்பா? ஸ்டார் ஓஜிடா அப்படின்னு ஒருத்தர் 4 கில். அடுத்து 3 தானே? இல்ல 4 கில். யூடியூப் பட்டன் பாத்தீங்கன்னா 4 கில்லு. அப்புறம் வந்து ஸ்டார் ஓஜிடா ஒரு 4 கில்லு. அப்புறம் வந்து நோ வாய்ஸ் லைவ் பாத்தீங்கன்னா ஒரு 4 கில்லு. கோக்கு ஒரு 4 கில்லு. பேட் FTW ஒரு 4 கில்லு. இங்க இவங்க எல்லாம் பாட் ஸ்குவாட் தானே ப்ரோ. இவங்க எல்லாம் இப்போ அப்கமிங் பாட் ஸ்குவாட்ல இருந்தாங்க. அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் அவங்க வேலை வெட்டின்னு அந்த மாதிரி போயிருவாங்க. எல்லாருக்கும் வந்து கேமிங் வந்து கை கொடுக்காது. ஐவரி மாஃபியா பக்கத்துல டோனி போறான். ஐவரி மாஃபியா பக்கத்துல டோனி போறான். டோனி வெளியேற்றப்படுவானா? டோனி அகலமான மறைய போறானா? டோனியோட அகலமான வந்து கொண்டு இருக்கிறதா? மாஃபியா கிட்ட போறது மிகவும் தவறாயிருமா? ஓனோ அந்த LW ஃப்ரீக் வேற இருக்கான். என்ன நடக்க போகுது? டோனியோட மரணமா இல்ல டோனி 2 பேர்த்தையும் அடிச்சு 2 முக்கியமான பேர் அடிச்சு எல்லாரும் அடிச்சு நான் அடிக்கிற 10 பேருமே டான் தாண்டா அப்படின்னு சொல்ல போறாங்களா? பாப்போம். டோனி இப்போதைக்கு 6 கில் வச்சிருக்கனால இவனை தான் பார்க்க வேண்டிய ஒரு இதாகிடுச்சு, கட்டாயமாயிடுச்சு. டோனியா இந்த பக்கம் LW ஃப்ரீக் விசஸ் ஐவரி மாஃபியா என்ன பண்ணுவான்? ஐவரி மாஃபியா அதிகமான ட்ரைஅவுட் ஜெயிச்சிருக்கின்ற ரெக்கார்டை வச்சிருக்கான். மறுபடியும் அந்த ரெக்கார்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவானா இல்ல அவன் ஒரு பாட்டா மாறிட்டானா? ஐவரி மாஃபியா வித் M4 கைஸ். iPad M4. ஐயோ கரபரங்களா வேலை ஆகல. புரியல. யார வேணா கைப்பற்ற போட்டோம். கில் யார் அதிகமா வச்சிருக்கா இப்போதைக்கு? அவ்வளவுதான். ஐவரி மாஃபியா டோனி மகால மரணம் வச்சிட்டான். எல்லா முக்கியமான பிளேயர்ஸையும் டோனி அடிச்சிட்டான். மெஜிஷியன் அடிச்சிட்டான், ஐவரி அடிச்சிட்டான், அந்த பக்கம் ஈவென்ட்ல 2-3 பேர் அடிச்சிட்டான். ஐயோ 7 கில்லு டோனி. 7 கில். டோனியோட கில் பக்கத்துல கூட யாராலையும் இப்ப நெருங்க முடியாத மாதிரி டபுள் மடங்கு லீடிங்ல போயிட்டு இருக்கான் டோனி. டோனியோட எழுச்சியா இல்ல இந்த ஃப்ரீக் அடி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு LW ஃப்ரீக் அடிக்கும் போது கரபர ஆயிரும் நினைக்கிறேன். ஐவரி வர என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐவரிக்கு முன்ன மாதிரி இல்ல. ஐவரி லைட்டா கொஞ்சம் பீவரி மாதிரி ஆயிட்டுறான். ஐவரி வளர்ந்து வரும் நாயகர்கள்லாம், புதுசா வந்த நாயகர்கள்லாம் ஐவரியை போட்டு லெஃப்ட்லயும் ரைட்லயும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. டோனி ஒரு எழுச்சி நாயகனா விளையாண்டுட்டு இருக்கான். கமான் டோனி, யூ கேன் டூ இட் டோனி, கமான். 8வது இல்ல. அந்த பக்கம் மேல லெஜ் ட்ராப் பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம ஒளிந்து கொண்டு இருக்கான். இல்ல மறுபடியும் உள்ள வந்துட்டான். ஃப்ரீக்குக்கும் அங்க பாருங்க ஃப்ரீக். ஓ நோ அதிமிதி ஆணவம். மறுபடியும் ஆனா டிபிஎஸ் இருக்கு. டிபிஎஸ் என்று அழைக்கப்படும் டிபிஎஸ் இருக்கு. டிபிஎஸ் இஸ் உசி UMP. என்ன நடக்க போகிறது? அங்க பாருங்க LW ஃப்ரீக் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பண்ணிட்டு இருக்கான். கரபர அப்படின்றான். பாப்போம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது. வெற்றி பெறுவார்களா, தோல்வி பெறுவார்களா? வெற்றியை நோக்கி செல்லுமா, தோல்வியை நோக்கி செல்லுமா? பார்க்கலாம். ஓ டோனி ஆடிப்பட்டது. ஓ 2 பேருக்கும் ஒரே ஐயோ ஒரு தாண்டா சோலோல ஃபைட்ன்றது ரொம்ப நேரம் நடக்க முடியாது. யாரு என்ன நடக்க போகுது? டோனி மறுபடியும் எட்டி பார்த்து அடிக்கிறான். ஃப்ரீக்கும் ஒரு காம்படிட்டிவ் ஆட்டக்காரன் அப்படின்றனால பெருமைன்னு காத்து கொண்டிருக்கான். அங்க பாருங்க என்னென்ன பண்றாங்க. போகும்போது FP போட்டு அடிக்கிறான், வரும்போது FP அடிக்கிறான், உண்டு போடுறான், இதுல கார்ல ப்ரீ ஃபயர் பண்றான், அந்த பக்கம் இந்த படிக்கிறான், இந்த போனா அந்த படிக்கிறான், செவுத்துக்குள்ள ஓட்ட போட பாக்குறான், கதவை உடைக்க பாக்குறான், அங்க இருந்து ஒரு அடி அடிக்கிறான். ஐயோ ஃப்ரீக்கோட ஆட்டத்தை டோனியால் கணிக்க முடியவில்லையா? மறுபடியும் பாரு FP போட்டு வெயிட் பண்றான். இந்த கிராசிங்ல போனா அடிக்கலான்னு பாக்குறான். ஐயோ அருமையான பிளேயர், 2 அருமையான பிளேயர் நடக்கிற போட்டு இருக்கு. இந்த யாரா ஸ்வாக் அங்க இருந்து ஒருத்தர் வந்து நேட் போட்டுக்கிறான். யாரா நடுவு குறுக்க கௌசிக்கு வந்தானே போச்சு. இவனுக்கு நடுவுல இன்னொரு பிளேயர் வந்துட்டான். ஸ்வாக் பரணி பாத்தீங்கன்னா முட்டைக்கில் தான் ஸ்வாக் பரணி. ஒரு கில் எடுத்திருக்கான். ஸ்வாக் பரணி 1 கில் எடுத்திருக்கான். ஆனா டோனி இன்னமும்
டோனிக்கு ஃப்ரீக்கு நடக்கிற சண்டை இன்னும் அப்படியே தான் இருக்கு. யாருக்கு உடைய போகுது மண்டை அப்படின்றது தெரியல. அதுக்கு வேற யாராவது எடுத்துருக்காங்களா கில் அதிகமா? செகண்ட் ஹையஸ்ட் பிளடி போண்டா பாத்தீங்கன்னா 5 கில்லு. அப்புறம் யார் இந்த பக்கம் யூடியூப் பட்டன் பாத்தீங்கன்னா ஒரு 4 கில்லு. மாப்பிள சாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 4 கில்லு. நோவா இஸ் லைவ் பாத்தீங்கன்னா ஒரு 5 கில்லு. நோவா இஸ் இவங்கலாம் 5 கில் எடுத்துருக்காங்க. ஆனா இன்னமும் டோனி தான் வேலையை காட்டுறான். டோனி வேலையை காட்டுறான். மரணம் அடைந்த பிளேயர்ஸ்லாம் யார் இதுல? ஜிசோஜி இன்னும் 4 கில் தான் இருக்கான். ஓ கிர்கான் புர்கான் வேற இருக்கு நம்ம டோனி கிட்ட. கிர்கான் வேற எங்கேயாவது தூரமா இருந்து யாராவது அடி விழுந்துருமா? பொறுமை காத்து உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா இப்படிதான் ஆடணும். நீயும் அடுத்த மேட்ச் போனா அரசல் போய் தூக்கின்னு போயிடாத. அப்படியே பொறுமையா ஆடினாதான் அப்படியே தட்டி 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 தான் 5 கிலோ எடுக்க முடியும். அப்படியே கிரிட்டு அங்க பாரு போச்சு. அந்த வந்து பாத்துட்டு இருக்கான். டோனி ஒருத்த பாத்துட்டான். டோனி கிளம்பிடுவான் இந்த இடத்த விட்டு வேணான்னு. இல்ல டோனி வெயிட் பண்றானா? டோனிக்கு ஏதோ இப்ப ஆக போகுது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் நடந்துட்டு இருக்கு. பாப்போம். இப்போதைக்கு வேற யாரும் இன்னும் கில் எடுக்கல. 5 to 7 கில் டோனி தான் ரூல்ஸ் படி டோனி தான் போயிட்டானே. டோனி வேணாம் இந்த விளையாட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு போயிட்டு அங்க பாரு அங்க காராக் வராக்கிட்டு அடித்து கொண்டு இருக்கான். வந்து கொண்டிருக்கான். ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு. இல்ல அவசர கேம்ல இல்லை. How to join Discord? Discord பாருங்க bro. Official Discord பாருங்க descriptionல இருக்கு. அதுல பாருங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல தான் பாஸ்வேர்ட்ல இருந்து எல்லாம் வரும். Come on guys, let's go for 2700 people watching. Let's go for 3000 லைக் போட பாருங்க guys. 1000 பேர் லைக் போட பாத்துட்டு இருக்கீங்க. டப் நீங்க லைக்க போட்டாதான் எங்களுக்கால அடுத்த நோட்டிபிகேஷனே உங்களுக்கு டான் வரணும். சொல்லு. ஆலைவ் வந்து 46 தான் இருக்கு. பிளட்டி போட்டா 6 கில்ஸ்ல இருக்காரு. அடுத்த செகண்ட் கில்ல அடிச்சிட்டு இருக்கான். புரியல என்னதுப்பா? அடுத்த செகண்ட் ஹையஸ்ட்லயா? ஓகே 6 கில். போண்டா 6 கில். ஆமா போண்டா 7 கில் வரும்போது சொல்லுங்க. போண்டா கிட்ட கொஞ்சம் பாத்துடலாம். நோஜி வெல்கம். what a speed boy பக்கத்துல. thank you so much பவானி bro. thank you so much for the 20 membership gift bro. என்ன ஸ்கை 5 எடுப்பான்னு பார்த்தா முட்டைக்கு என்ன போயிட்டு இருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸ்கை டோனி நோக்கி போயிட்டு இருக்கான். கையில கொலாபரேட் பண்ணிட்டான். டோனி கிளம்பிட்டு இருக்கான். thank you so much பவானி bro. thank you so much for the 20 membership gift. உங்கள் அன்புக்கு மாணவர்களுக்கு எப்போதுக்கு நன்றி. ஸ்கை ஓபி டோனி அடிக்கிறான். வரவங்க எல்லாம் டோனி அடிக்க பாக்குறாங்க. ஆனா டோனி கழுவுற மீன்ல நழுவுற மீனா போய் கொண்டிருக்கிறான். நமது டோனி. எனக்கு இன்னும் இந்த மேட்ச் டோனிக்கு அமைஞ்சிருமோன்னு தோணுது. டோனியோட டிசிப்ளின், டோனியோட ஒபீடியன்ஸ், டோனி வந்து வித்தவுட் கான்ட்ரவர்சி, டோனி இல்ல வாய் இல்லாதது, இது எல்லாத்தையும் சேர்த்து டோனி தான் அடுத்த எழுச்சி நாயனா எனக்கு தோணுது. பார்ப்போம். அவனுமே ரொம்ப நாளா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ட்ரையிங் நைட்லாம் லைவ் போடுறான். நல்லா வந்து ஒரு டெடிகேஷனா இருக்கான். Let's see guys how Tony plays. அவர்தான் அடுத்த நாயகனா? தெரியலையே, பார்த்தா அப்படிதான் தெரியுது. நல்லபடியா எல்லா இடத்துலயும் நல்ல பேர் எடுத்துட்டாங்க. டோனி வேணும் எல்லா டீமும் வேற கேக்குறாங்க. அந்த அளவுக்கு கேக்குறானே முடிஞ்சு போச்சு. ஒரு பிளேயரை கேக்குறாங்கனாவே அவன் நல்லா விளையாடுறான்னு. ஆனா அவன்கிட்ட லூட் இல்லாத செகண்ட் கேஸ் பாப்போமா. பிளடி போண்டா 6 கில். இன்னமும் ஈவெண்டா. அரே வா. பிளடி போண்டா பக்கத்துல யூடியூப் பட்டன் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. யூடியூப் பட்டன் இருக்காரு. அந்த யாரு? பாருங்க ஜெயிண்டா மாதிரி ஒரு ஃப்ரீக் இன்னும் 3 கில் தான். எஸ்பி டெஸ்ட் ஜான் பாருங்க. தன்னந்தனியா ஒரு எஸ்பி டெஸ்ட் பிளேயர் எப்படி விளையாடுறாங்க. அருமையான ஒரு ஸ்கைக்கு சண்டை. டோரா ஓபி ஒரு ஜெயிண்ட் சண்டை. அப்படியா? ஜெயிண்ட் சண்டை. ஓ ஆமா இங்க பாருங்க ரெண்டு பேரும். ஜீவ் சோஜியும் இவங்களும் மாறி மாசம் சண்டை. யார் முதல்ல வர போறா? ஐயோ ஜீவ் சோஜி. மாரண மொத்த விட்டது. ஜீவ் சோஜி ஸ்கை ஓபி மாரணத்தை பரிசீலித்து விட்டு கிளம்பி விட்டான். அருமை. மறுபடியும் டோனி 7 கில். இவன் இப்போதைக்கு பிளடி போண்டா ஒரு 6 கில்லு. நார்த்தன்லா 1 கில்லு. கேண்டி பெண்கள் அணியில இருந்து வந்த கேண்டி பாத்தீங்கன்னா 1 கில் எடுத்து வெயிட் செய்து விடுறாங்க. மெஜிஷியன் பாத்தீங்கன்னா 4 கில்லு. போயிட்டு இருக்கு யூடியூப் ரோமியோக்கு யாருக்கும் டீம் நம்பர் 12 யாருக்கு யூடியூப் ரோமியோ யாருக்கும்
ரெட் கார்டு டாம். உண்மையாலுமே நீங்க போட்ட ரெட் கார்டு வந்து கரெக்டான ரெட் கார்டு தான். இவன் டிசிப்ளின்ல 0 டாம். மறுபடியும் சும்மா நச்சிக்கு விளையாண்டு இருக்காங்க. மறுபடியும் டோனி ஒரு கில்லு ஷார்ட் கில்ல அடிச்சிட்டான். 8 கில்லு டோனி, 8 கில்லு அடிச்சிட்டு இருக்கான். ஓ நோ, எழுச்சி வெட்டு கொண்டிருக்கானா டோனி. எழுச்சி நாயானா பாப்போம். லெட்ஸ் see. என்ன ரோமி இவ்வளவு பக்கத்துல இருந்து நேடு போட்டு கொண்டானே. அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் வந்துட்டான். யாரு? ஜோயோ. மறுபடியும் ஒரு கில்லு. அருமை ஆட்டம் ரோமியோ. டோனி 8 கில்லு. பவானி கன்ஸ்ட்ரக்ஷன் லவ் யூ சோ மச் அண்ணா. லவ் யூ சோ மச் பவானி. லவ் யூ சோ மச். இன்னைக்கு ஒரு டிராஃபி, ஒரு ஒன் டே டிராஃபி இருக்கு. நீங்க ஒரு பரிசு போட்டீங்கன்னா உங்க பேர்லயும் எஸ்ஆர் ப்ரோலயும் ஒரு டிராஃபியை நடத்திடலாம். இருக்குது ஒன் டே டிராஃபி, ஒரு 7 மேட்ச் நடக்கும். பவானி ப்ரோ பாத் பண்ணி விடுங்க கிரிட்டுன்னு. பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பக்கம் யாரு? ஸ்கை ஓபி. ஸ்கை ஓபி சென்று கொண்டு இருக்கிறான். ஸ்கை ஓபி யூடியூப் படம் நோக்கி போயிட்டு இருக்கா. ஸ்கை ஓபி ஒன் ஹெச்பி ஒரே மாறான ஸ்கை ஓபி. ஆனா அவன்கிட்ட செல்ஃபி கால் இருக்கு. அவங்க பாரு நாக் அவுட் ஆனா எந்த இடத்துல பாத்தியா? சோலோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்க நாக் அவுட் ஆனு தெரிஞ்சிருக்கு பாரு உனக்கு. டோனி ஒரு கில்லை தியாகம் செய்தானா, எந்திரிச்சா மறுபடியும் அடிப்பானா. எப்படி தெரிஞ்சு உனக்கு டோனிக்கு? ஓய் ஓ நிவுந்தா ரீகால் பண்ண ரீகாதா? ஓகே ரீகை ஆகவில்லை. டோனி 8 கில்ல. டோனி 8 கில்லை நோக்கி சென்று கொண்டிருக்கான். பாப்போம் என்ன நடக்குது இன்னைக்கு. Come on guys. Let's go 3000 லைக் போடா பாருங்க guys. இந்த பக்கம் மெதிஷன் 4 கில்ல. பிளடி போண்டா 6 கில். என்ன 15 கில் யாரும் அடிக்கிற மாதிரி இல்ல. டோனியை தவிர வேற யாருமே சீரியஸா இல்ல. ஏன்னு தெரியல. டோனி மட்டும் தான் சீரியஸா விளையாண்டுருக்கான். 8 கில். இன்னும் 7 கில் எடுத்தா 15 கில் எடுக்க முடியும். முதல் மேட்ச்ல 15 கில் எடுப்பானா டோனி? முதல் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க போறானா? மக்களுக்காக விளையாடுறானா? தன் ரசிகர்களுக்காக விளையாடுறானா? லெட்ஸ் see guys. சீரியஸோட விளையாடுற ஒரே பிளேயர் டோனி மட்டும் தான் இப்போதைக்கு. பாப்போம் என்ன நடக்குது. Let's see. தரதா எட்டு கில். வேற யாராவது ஐஎஸ் கில் பிளடி போண்டா 6 கில். என்ன ஒரு கில் கூட எக்ஸ்ட்ராவே போக மாட்டேங்குது. அப்படியே இருக்கு அந்த கில். எக்ஸ்ட்ரா ஒரு கில் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க. மெதிஷியன் மரணம் அடைனா. எஸ்ஓபிடிஎஸ் பிளேயர் மரணத்தை முட்டமிட்டார். பிளடி போண்டா ஒரு 6 கில். எனக்கு தெரிஞ்சு இந்த டைவர்ஸ்ல 5 கில் அடிக்கிறது எவனா ஒருத்தன் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன். அது நிறைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எனக்கு நிறைய தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடி பிரிச்சு நினைக்கிறேன். நிறைய ஸ்ட்ராட்டஜி நோட் பண்ணிக்கிறேன். நிறைய ஆமா நானே எப்படி விளையாடணும்னு பாத்துக்கோ. ரெண்டாவது ஈவென்ட்க்கு அப்புறம் பிஆர்டிஎம் எப்படி எடுக்க பாருது. சரிங்க மாமா. இங்க பாரு பரிதாபம். இங்க பாரு பிஆர்டிஎம் அப்படியே மேலே நிக்குது. அங்கிருந்து எப்படி எடுத்துட்டு போவான் அவன்? இருக்கே புரியல. ஐயோ இப்படிலாம் நடந்தது. நல்ல வேலை லைவ்ல பாக்கலன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் இப்படி நடந்துச்சான்னு யாரும் இல்லையோ. பரவாயில்ல வந்துருச்சு. பக்குல இருந்துச்சு போல. வராத போல எஸ்ஓபிடிஎஸ் காரங்க இல்ல நீ 7 கில் தான். கடைசி நாள் தான் கில்லே வரும். கடைசி நாள் தான் கில்லே வரும். ஆனா ஜெயிக்கிறது கஷ்டம் தான். ஓகே டோனிக்கு 1 கிலோ வரப்போகுது. 2 கிலோ வரப்போகுது. ஓ 9 டோனி போன பெரிய ஓடமா அப்படி அடிக்கிறான். கண்டென்ட்னாவே சோலோ தான் கைஸ். நம்ம ஏனிக்கு ஒரு டுவோ டிராஃபி நடத்திட கூடாது. ஸ்குவாட் டிராஃபி தான் அவைலபிள் இல்லையா? ஒன் டே டிராஃபி. ஐயோ ஐயோ ஓடி செத்து நினைச்சேன் நானு. அவன் அடிச்சது பார்த்து அவன் முடிச்சு நினைச்சேன். ஐயோ எனக்கு டோனிக்கு இந்த மேட்ச் எடுத்து கை கொடுக்குதுடா. சீரியஸா பார்த்தாவே தெரியுது டோனிக்கு இது பண்ணிட்டு இருக்கு. உங்களாலுமே
யோ வெரி 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 கமான் பீப்பிள் கமான் गाइस கமான் गाइस பாருங்க 1000 பேர் லைக் போட பாத்துட்டீங்க டப் 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 டப்னு லைக் போட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாங்க டெய்லி பாண்டோம்னா லைக் போட்டுறோம் ராத்திரி நேரத்துல வார இருக்குது காலையில வந்து டைவர் இருக்கிறது ஸ்டேடியம் இருக்குது இனிமேல் கண்டென்ட் காலை வரண்டு ஓட போகிறது அடித்தால் அடி புடித்தால் புடி இடித்தால் இடி गाइस ஒன்பது கிலோ ரெடி பண்ணா 6 கிலோ யூடியூப் பட்டன் 5 கிலோ நோவா 5 கிலோ என்ன ஐவரி மாஃபியா செத்துனா ஜியூ செத்துனா சாஜிடன் செத்துனா கேண்டி செத்துருச்சு சார்சல் செத்துனா டொட்டோ மரணம் மெஜிஷியன் செத்துனா என்ன என்னாச்சு ஹாக் போடலையா காய்ஸ் இப்போ போட்டுருவாங்க சர்வேல் செத்துனா என்ன ஸ்கை செத்துனா என்ன கைஸ் எல்லாம் பெரும்புலத்தி ஆட்டக்காரன்றவனுங்க என்ன செத்து போயிட்டானுங்க மரண முத்தமிட்டதா இந்த மேட்ச் 5 பிளஸ் சிக்கன் எடுத்தா ரோஹித் வேற சொல்லிருக்காரு இன்னொருத்தர் வேற 100 இது சொல்லிருக்காரு அண்ணே நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அண்ணே ஸ்பான்சர் வாரக் ஸ்பான்சர் பண்ணுது ஓகே பவானி ப்ரோ நீங்க சொன்னீங்கன்னா ஒரு டிராஃபி மக்கள் உங்க நினைச்சு சந்தோஷப்படுவாங்க எல்லாம் நம்ம பீட்டஸ் மக்கள் நீங்க தான் வந்து அடுத்த கட்டுக்கு எடுத்துட்டு போகணும் ஓகே பொறுமையா பண்ணுங்க ஐயோ 10வது கிலோ விட்டான்டா பாத்தீங்களா இல்லையா இல்ல அடிச்சிருந்தானா கீழே எப்படி கீழே போயிருப்பான் 2 புல்லட் தான் பட்டிருக்கும் ஃபிளார் வேற அடிச்சு இறக்கிருக்கான் யார் எம்எஸ்ஓபி ப்ரோங்க எம்எஸ்ஓபி பக்கத்துல இருக்குது எம்எஸ்ஓபி என்னது மிலிட்டரிடா அவன் சொல்றான் நானே இருக்கேன்டா வாரல அப்படிங்கறான் ஓடே பிளடி போட்டா 7 கில் நெருங்குறான் பிளடி போட்டா நெருங்கி கொண்டிருக்கிறான் டோனியா நரேனே உண்மையால 5 கில் அடிக்க முடியுமா என்னோனால இல்ல கில் ஏதோ கம்மி பண்ணிட்டுமா பார்க்கலாம் அண்ணா நானே இந்த மேட்ச் விட்டேனே மனசு வருத்தத்துல இருக்கு அடுத்த மேட்ச் இவா வேற வருவா என்ன பண்ணுவ இவா வேற அடி டிபி வச்சு உன்னை அடின்னு அடிப்பா ஏ गाइस அப்படியே எஸ்பிடிஎஸ் ராஜாக்கு பாருங்க ஒரு லைக் மிஷன் போயிட்டு இருக்கான் 1 லைக்குக்கு 2 ரூபாயா லைக் போடுன்னு நினைக்கிறவங்க நம்ம ராஜா ப்ரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆர்டிஎக்ஸ் வியூல இருப்பாரு டோனி வியூல எம்எஸ்ஓபி ஃபயல் க்ளோவர் ஆர்டிஎக்ஸ் 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க ஹெச்டிஆர்லயே போட்டுருக்கீங்க அண்ணா தேங்க்ஸ் ரா போடலடா இப்பதான் போடுறேன் டோனி ஸ்லைவ் வியூல ஆர்டிஎக்ஸ் இருக்கும் பார்க்கல புரியல என்னப்பா ஆர்டிஎக்ஸ் ஓபன்ல படுத்திருந்தாரு டோனி பார்க்கல தெரியாது அவன ஹேக்கா போட்டுருக்கான் ஓ ஐசி எஸ்பிடி ஜான் கிட்ட போறான் ஜான் ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க அங்க பாரு பிளடி போட்டா ஜான் 2 பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க எல்லாம் பிஆர்டி ப்ரோ நீயும் ஜெயிக்காத ப்ரோ நானும் ஜெயிக்க மாட்டேன் யாரும் ஜெயிக்க கூடாது யார் அதிகமான கில் இருக்காங்களோ அவங்க அடிச்சு போடலாம் ப்ரோ அப்படின்னு பேச்சு வந்து நடத்திட்டு இருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச டோனி நம்பர் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிறான் அவன் நினைச்சா ப்ரோ அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க 19 பேர் இருக்காங்க டோனி ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு நடத்திட்டு இருக்காங்க டோனி கிட்ட சொல்லிருங்க கில் டெபிசிட் ஆயிட்டு இருக்கு 15 கில் அடிக்கிறேன்னா வேஸ்ட்னு சொல்லிருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு 19 பேர் இருக்காங்க அவங்க அடிச்சாதான் 15 கில் அடிச்சு டின்னர் அடிக்கணும்னு சொல்லிருங்க டோனி போயிட்டு இருக்கு இறங்கிட்டாரு டோனி இஸ் கமிங் எம்எல்ஜி டோபியை கதம் செய்தான் நாமது சோனி ஐயோ எஸ்ஓபிடிஸ்க்கு ஏதோ தரமான பிளேயரை கொண்டு வந்து நேர்ந்து கொடுத்துட்டோம்லே இந்த பிளேயரை சீக்கிரமா பிடிஎஸ்க்கு மாத்திர வெளியே பார்க்கணும் இது கால்வி மட்டும் ஆயிடுறா டேய் 5 கிலோ மட்டும் எப்படி அடிச்சிடா ஐவரி ட்ரோலு ராத்திரிக்கு டோனி எப்படி இந்த ஜோன்ல இருக்காரு யாரோ ஒருத்தர் குத்திட்டான் ஆமா தோ வசந்த் இஸ்லிவ் அப்படின்னு ஒருத்தன் ஆமா வசந்த் இஸ்லிவ் பாத்துறோம்
14 கில்லு 4 கில்லு இன்னும் 4 கில்லு. இன்னும் 15 பேர் உயிரோட இருக்காங்க. there is so much of opportunity. டோரா இன்னும் உயிரோட இருக்கானா? டோரா இன்னும் உயிரோட இருக்கான். டோரா 4 கிலோ இருக்கான். ஆனா குவாலிஃபை ஆக முடியாது. ஆனா டோனியை குவாலிஃபை ஆகாம தடுக்க முடியும் வாய்ப்பு இருக்கு. பாப்போம். இந்த பக்கம் பிளடி போண்டா 8 kills ஓட செகண்ட் பிளேஸ்ல இருக்காரு. SBTS ஜான் ஏறிட்டு இருக்காரு. அங்க சன்ஜி ஸ்லைவ்ன்றவங்க 1 பாப்போம் என்ன நடக்க போகுது. T10 லாபி. ஆமா இதுல இருக்க எல்லாருமே கொடூரமான பாருங்க. அது இந்த ட்ரையர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிற ட்ரையர்ஸ் கொடூரத்தின் உச்சத்தில் தான் இருக்கும். காஞ்சு போய் கிடக்கிறவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமா இருக்குது. அவ்வளவுதான். படி பண்ணா கூட பாரு 8 கிலோ எடுத்துட்டான். 12 கிலோ டோனி. டோனிக்கு இன்னும் 3 கிலோ பீட்டர்ஸ்குள்ள வந்துருவானா டோனி. just 3 kills 3 கில் மட்டுமே. நான் நிறைய உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொருத்தருக்கு போற மாதிரி இல்ல. நம்ம டோனி தானே. டோனி வந்து டிசிப்ளின் தானே. எஸ்பிடிஎஸ் ஜான் வரான். எல்லாம் டோனிக்கு கில் கொடுக்க வர மாதிரி இல்ல. என் நண்பன் தான் அப்படின்னு. என் நண்பனுக்கு நான் தான் செய்யணும் அப்படின்னு வரானுக்கு போலையா? எனக்கு தெரியும். கில் கொடுக்க வராலும் வன்மத்துல முடிச்சு வரானு யாருக்கு தெரியும்? இல்ல டோனி எஸ்பிடிஎஸ் ஜான்லாம் ஒரே டீம் தான் வருவானுங்க. போண்டா முடிச்சு விட்டாப்ல. ஐயோ எம்எஸ்ஓபி பிளடி போண்டா ஹையஸ்ட் செகண்ட் ஹையஸ்ட் கில் என்னனே முடிச்சு விட்டான். எனக்கு தெரிஞ்ச எம்எஸ்ஓபி ப்ரோ இது பண்ண போறேன்னு நினைக்கிறேன். கில் அடிச்சிட்டு அப்படியே முடிச்சிட்டு போறேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்ல லாஸ்ட் மினிட்ல T10 lobby means plastic lobby bro. குவாட்டி அப்படியா? சரி நீ என்ன பண்ற டக்குன்னு பாருக்குள்ள உள்ளனால ஒரு 10 கிலோ போடு. சூப்பர் போடுவானுங்க 3 பேரு. உனக்கு எது பாரு டோரா மெஜிஷியனு டோனி இவரெல்லாம் வருவானுங்க. ஜாலியா விளையாடு. ரெட்டி 10 செத்துட்டோம் அப்படின்னு நினைக்கணும். எம்எஸ்ஓபி ப்ரோ வெர்சஸ் ஜான் ஒயிட். இன்னும் 3 கில் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு டோனி தவறு இழைச்சிட்டான். ஆமா நான் சொன்ன மாதிரி எம்எஸ்ஓபி ப்ரோ டோனி இறங்க கூடாது. இறங்கிட்டாரு. ஒரு கில் கவுண்ட் இல்ல. கண்ணெடுக்கலாம் மறக்கல. ஒரு கில் கொடுத்தா ஒரு கில் கணக்கு இல்ல. எஸ்பிடிஎஸ் ஜான் செத்துட்டாரு. இன்னும் 3 கிலோ அடிக்கணும். 3 பேர் இருக்காங்க. அங்க லோலித்துக்கு மாலி போட்டு எரிக்கிறாப்ல நம்ம டோரா. லோஹித் நார்த் இருக்கான். 3 கிலோ எடுக்கணும். இல்ல டோராக்கு இன்னொரு நேடு கெட்டின் கொடுக்குறான். அவ்வளவுதான். தவறு இழுத்தானா? ஐயோ டோரா. டோனி ஸ்லைவ் வர்சஸ் நார்த்தன் லவ் வர்சஸ் டோரா. அடி வாங்கிட்டு வந்துட்டான். ஐயோ he played very good. ஆனா டோராவை அடிப்பானா. இதா இப்ப எடுக்கிற கிளாசிக் பிளேயர். லெட்ஸ் see. ஹீடியமா கிளாசிக்கா ஹீடியமா கிளாசிக்கா. நான் ஜோனுக்குள்ள வரணும். 2 பேருமே நேடு. எனக்கு தெரிஞ்சு டோனிக்கு டிஸ்அட்வான்டேஜ். 2 பேரும் வெடிக்கிற நிலைமை இது. இருக்கு. பியேடி வெடிக்க போகுது. போஞ்சிட்டு இருக்கு தண்ணிங்க. 2% இருக்கு. ஆமா ஜோன்ல இருக்கான். ஆனா ஜோனோட ஹையர் கிரவுண்ட்ல இருக்கான். ஐயோ பியேடி வெடிக்க போகுது. லெட்ஸ் see.
தப்பு பண்ணிட்டான் தோனி தப்பு பண்ணிட்டான். ஹீல் அடிக்கிறாங்க. அடிச்சிட்டா ஹீல் அடிச்சிட்டா. கடைசியில் டோரா பிளேஸ் ஸ்மைல் ஸ்போர்ட் கில் அடிக்கவில்லை, ஆனால் டோனியை அடிக்க விடாமல் தடுத்து விட்டான். டோனிக்கு ரைவல்ரி ஸ்டார்ட் ஆனதா டோராவை. லெட்ஸ் கோ गाइस.